வணக்கம். நமச்சிவாய. இந்த பதிவில் நம்ம ஸ்ரீ கௌதம புத்தருடைய ஜாதகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனலான சத்திய சிவம் ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை எப்போதும் கொடுங்க. புத்தருடைய ஜாதகத்தில் ஒரு விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறதும் துலாம் ராசி 14/4/623 கிமுக்கு பிறந்ததாக சில கூற்றுகள் சொல்லுது. அதோடைய அடிப்படையில் இந்த ஜாதகம் எழுதியிருக்காங்க. கடக லக்னம், லக்னாதிபதியான சந்திரன் லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல குருவுடைய சாரம் பெற்று வலிமையாக இருக்கார். பௌர்ணமி திதிங்கிற அமைப்பில் தான் பிறந்திருக்கு. ஏன்னா சூரியனும் சந்திரனும் நேரடியாக பார்க்குது. கிட்டத்தட்ட இது ஒரு சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிற முடிஞ்சு அதற்கு பிறகு வரக்கூடிய ஒரு சித்திர நட்சத்திரத்துக்கு பிறகு வரக்கூடிய சுவாதி முடிஞ்சு விசாக நட்சத்திரம், அதாவது பௌர்ணமி முடிஞ்சு ஒரு 3 நாள் அப்படிங்கிற மாதிரியான திதிகளில் பிறந்ததாக தான் குறிச்சிருக்காங்க. லக்னாதிபதி வலிமையாக இருக்கார், தீர்க்கமான ஆயுள் பெற்ற அமைப்பு பெற்றவர். பொதுவாகவே நல்ல ஒரு ஆத்மாவாக இந்த லக்னாதிபதி உச்சம் பெற்ற லக்னாதிபதி வலிமையாக இருக்கக்கூடிய கிரகங்கள் பொதுவாகவே ஜாதகருடைய மனநிலையும் ஆத்ம பலமும் நிறைந்தராகவே குறிக்கப்படுறார். கடக லக்னத்துக்குரிய சந்திரன் குருசாரம் பெறும் போது ஜாதகத்துக்கு யோகம்தான். லக்னத்துக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானாதிபதி உச்சம். குடும்பஸ்தானாதிபதி உச்சமாகுங்க அப்படின்னா பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்ததுக்கான முக்கியமான காரணமும் இந்த சூரியன் உச்சமடைந்தது ஒரு காரணம். அதனாலேயே அவரை நம்ம என்ன சொல்லுவோம், பெரிய அரச குடும்பத்தில் பிறந்ததாக குறிக்கிறோம். அதற்கான காரணம் இந்த 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் வலிமையாக இருக்குது. ஆனால் அவர் சனியோட சேர்ந்ததுனால் அந்த குடும்பத்தை விட்டு அவர் வெளியேறார். அதற்கான காரணம் இந்த 5 கிரக கூட்டணி. ஏன்னா சூரியன் சனி எப்போதுமே சேர்ந்தால் தன் பூர்வீக குடிகளிலிருந்து ஜாதகர் இடமாறுவார். தன் தகப்பனார் வர்க்கத்தை விட்டு தூர தேச பயணங்களை ஏற்படுத்தும். அதுபடி தான் அவர் ரொம்ப பயணங்களை ஏற்படுத்திக்கிட்டார் அப்படிங்கிறது ஒரு நிசப்த உண்மை. 2ஆம் ஆதி வலிமை பெற்று உச்சம் பெற்றிருந்தாலும் குருவோடு சேர்ந்திருக்கும் போது அது உபதேச வாழ்க்கைகளை கொடுத்தாலும் சனியோடு சேர்ந்ததுனால் அது குடும்பத்தில் நிலைக்காத முழுமையற்ற நிலைகளை உண்டாக்குது. சரி, லக்னத்திற்கு 3ஆம் இடம் தைரியஸ்தானம். அந்த ஸ்தானத்திற்குரிய புதன் 11ஆம் இடத்துல 12க்கும் ஆதிபத்தியம் பெற்று 11ல் இருக்கார். தைரியஸ்தானம் முழுமை பெற்றவர். 4ஆம் இடத்துல சந்திரன் சுகஸ்தானாதிபதியான சுக்கிரனும் செவ்வாவோட சுக்கிரன் சம்பந்தப்படுறதுனாலையும் தார தோஷத்தை ஏற்படுத்துது. சனி, சுக்கிரன், செவ்வாய் இது எல்லாம் ஒரு தாரதோஷ நிலை. இது ஒரு சந்நியாசி யோக ஜாதகம்தான். ஏன் சூரியன், குரு, சனி, செவ்வாய், சுக்கிரன் 5 கிரகங்கள் சேர்ந்தால் அது ஒரு தாரதோஷ ஜாதகமாக மட்டும் இல்லாமல் அது ஒரு சந்நியாசி யோக ஜாதகமாகவும் ஜோதிடம் குறிக்கும். அந்த விதியின் அடிப்படையில் 4ஆம் ஆதி சுகஸ்தானாதிபதிகளும் கெட்டு போகிறார். அப்போ சுக வாழ்க்கையை துறந்து அவர் ஒரு சந்நியாச வாழ்க்கையை பின்தொடர்ந்ததற்கான காரணமும் இந்த சுகஸ்தானாதிபதி சனிகளோட சேரும் போதும் சுக்கிரனோட சேரும் போதும் பொதுவாகவே ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போகக்கூடாது. செவ்வாவோட கேறும் போது அவருடைய நேச்சுரல் குணங்கள் கொஞ்சம் மாற்றம் அடைகிறதுனால இவர் லைவீக வாழ்க்கையை விட்டு துறவர வாழ்க்கையை மேற்கொண்டதுக்கான காரணம் இது. 5ஆம் இடம் மனம், வயிறு, குழந்தை அந்த ஸ்தானத்துக்குரிய செவ்வாய் ஆட்சியாக இருந்தாலும் சனியோடு சம்பந்தப்படுறதுனால செவ்வாய் ஆட்சி பெறதுனால மனத்தின்மை உண்டு, மன வைராக்கியம் உண்டு. ஆனால் புத்திர சந்தானங்கள், குழந்தை, திருமணம் இந்த விஷயங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்துது. 6ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல ராகு. இந்த 6, 12 கிரகங்கள் ராகு கேது பொதுவாகவே ஒரு புனிதர் ஜாதகங்கள் ஒரு புண்ணிய ஜாதகங்களுக்கு மட்டும்தான் மறையும். நிறைய ஜாதகங்களை பார்க்கலாம். அந்த 6 கேதுல பொதுவாகவே ராகு கேதுகள் மறையாது.
அதுவும் லக்னமும் ராசியும் ஒன்றா இருந்தால் தான் ரொம்ப சிறப்பு. அது ராமருடைய ஜாதகம் இந்த மாதிரியான அமைப்புகளில் பார்க்கலாம். ராமருடைய ஜாதகத்தில் 6-12 ராகு கேது முழுமையாக மறையும். அந்த முழுமையாக மறையும் போது அவங்க எந்த சிந்தனைகளும் இல்லாமல் ஒரு தெளிந்த அறிவுகளை ஏற்படுத்துறது இந்த ராகு கேதுகள். ஆனால் இந்த ஜாதகத்திற்கு அந்த விதி முழுமையாக வேலை செய்தானா இல்லை. ஏன்? ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது தோஷத்தை கொடுக்கலனாலும் 9ஆம் இடத்துல கேது ராகு இருக்கார் தோஷத்தை கொடுக்குறார். ராசிக்கு 9ல் லக்னத்திற்கு 6-12 மறைந்து அந்த முதல்ல தோஷத்தை கொடுத்து அந்த பாதிப்புகளை கொடுத்தாலும் பிறகு லக்னாதிபதி ஆத்ம பலத்தை தன் ஆத்மா யாரு என்னன்னு தெரிந்து அவர் நல்ல அறிவுகளை பெறுறதுனால இந்த ஜாதகத்திற்கு முழுமையான யோகங்களையும் இந்த ராகு கேது கொடுக்குறார். 7ஆம் இடம் திருமண ஸ்தானாதிபதி நீச்சம். அதனால தான் திருமண வாழ்க்கையில் முழுமையற்ற நிலையாக பற்றற்ற நிலையாக வாழக்கூடியது சூரியனோடு சேர்ந்ததுனாலும் ஜாதகத்திற்கு அது தார தோஷத்தை கடுமையாக பாதிச்சுட்டார். துறவர வாழ்க்கைக்கான காரணம் 7ஆம் ஆதி நீச்சம் அடைகிறதும் ஒரு காரணம். சரி, 8ஆம் இடம் மறைவு. அவரும் நீச்சம் சூரியனோட பயணிக்கிறதுனால மறைந்த அதிகமான பயணங்களை ஏற்படுத்துறதுக்கான காரணமும் இதுதான். அதே போல் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானாதிபதி, 6வது அடிமை பணி யோகாதிபதி. அதே போல் பாக்கியஸ்தானாதிபதி கடவுளை பற்றி சொல்லக்கூடிய, இறை சக்திகளை சொல்லக்கூடிய, மத நம்பிக்கைகளை சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மக்களுக்கு போதிக்கக்கூடியவர் குரு. அவர் 9ஆம் ஆதியாக வந்து 10ஆம் இடம் கர்மத்தோட சம்பந்தப்படும் போது கர்ம தர்மாதிபதி யோகாதிபதி பலன்கள் ஏற்படும். ஏன்னா ஒரு ஜோதிட விதியில் 9ஆம் ஆதி 9லையும் 10ஆம் ஆதி 10லையும் ஆட்சி பெற்றாலோ அல்லது 9-10 ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் ஆட்சி பெறும் போது, அதாவது ஒரே அந்த 9 அல்லது 10ஆம் வீட்டில் இருக்கும் போது அது தர்ம கர்மாதிபதி யோகத்தை உண்டாக்கும். அந்த விதியும் இந்த ஜாதகத்துக்கு வேலை செய்யுது. நிறையா கிரக கூட்டணிகள் இருந்தாலும் இந்த தர்ம கர்மாதிபதி அப்போ கடவுள் அளவுக்கு இவர் கடவுளை சொன்னார் அப்படின்னு சொன்னாலும் இவரையும் நம்ம கடவுளாக வழிபடுறோம். புத்தரையும் கடவுளாகவே வழிபடுறாங்க. அதில் மகாயானம் ஈனயானம் சொல்லி 2 பிரிவுகள் இருந்தாலும் அவர் ஒரு சாதாரண மனிதர் இல்லை அப்படிங்கிறத எல்லாராலையும் ஒத்துக்க முடியும். அவர் கடவுளாக வழிபடுறாங்க, அவர் கடவுளை மட்டும் வழிபடுங்கன்னு அவர் சொன்னார் அப்படின்னு 2 பிரிவுகள் சொல்லப்பட்டாலும் அவர் சாதாரண மனிதர் இல்லை அப்படிங்கிறத நம்மளாட்டி கண்டிப்பாக உணர முடியும். ஏன்னா எல்லா மனிதர்களோட அவர் தனிப்பட்டு அந்த காலங்களிலேயே தனிப்பட்டு தெரிந்தார். அவரால் நிறையா விஷயங்களை மக்களுக்கு போதிச்சார், குரு ஸ்தானத்தை பெற்றார், அந்த ஞான அறிவுகள் அவருக்கு கிடைச்சது. அப்போ இறை சக்தியுடைய முழு அனுகிரகம் இருந்தது. இறையாகவும் மனிதர்கள் அவரை வழிபட்டாங்க அவர் காலங்களிலேயே. அதனால் அவர் ஒரு கடவுள் நிலையை தொட்ட மனிதராகவே என்னுடைய பார்வையில் மட்டுமில்லை நிறையவருடைய பார்வையிலையும் அவர் கடவுளாகவும் கடவுள் நிலையை தொட்டவராகவுமே பார்க்கப்படுறார். சாதாரண மனிதர் இல்லை, அது உண்மையாகவே அவர் இறைசக்தி நிறைந்த மனிதர். ஏன்னா ஒரு மனிதராக தான் அவர் பிறந்தார். சரியா? அப்போ 10ஆம் இடத்துல சூரியன் உச்சம். சூரியன் யார்? 2 உபதேசிக்கக்கூடியவர் உச்சம் பெறுறார். 9க்குரியவர் கடவுளை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் அந்த இடத்துல சம்பந்தப்படுது. இந்த ஜாதகத்திற்கு சனி நீச்சம் அடைந்திருக்கார். செவ்வாய் சுக்கிரன் 4க்கும் 11க்கும் உரியவர் அங்கே இருக்கார். அதே போல் 5க்கும் 10க்குரியவர் 10லே ஆச்சு. அப்போ எப்போ ஒரு முழு நேர வேலையாகவே அவர் சந்நியாசியாகவும் உபதேச வேலையாகவும் பார்க்கிறார். அதற்கான காரணமும் இந்த 5 கிரக கூட்டணிகளே. ஏன்னா 2க்குரிய ஒரு உச்சம், அதே போல் 7க்குரிய ஒரு நீச்சம், அதே போல் 9க்குரியவர் அந்த கிரகத்தோடு சேர்ந்து 10க்குரியவரும் சேர்றார். அப்போ இந்த ஜாதகத்திற்கு அது சந்நியாச யோகத்தையும் பெரிய சொற்பொழிவராகவும் தத்துவவாதியாகவும் எல்லா மனிதர்களாலையும் வணங்கக்கூடிய தன்மையையும் ஏற்படுத்தியிருக்கு. 11ல் புதன். இது நிறைய நாலேஜ், நிறைய மொழி புலன்கள் அப்படிங்கிறத இந்த புதன் செய்கிறார். ஏன்னா 11ஆம் இடத்துல நிறைய நண்பர்கள், நிறைய விஷயங்களை சொல்லக்கூடியது அப்படிங்கிறத சொல்லலாம். 12ஆம் இடம் கேது, ராகு கேதுகள் இருக்கும் போது நேச்சுரலை நிறைய புரிய வைப்பார். இந்த பற்றற்ற உயிருக்கு பற்றுகள் வேண்டாங்கிறத புரிய வைக்கிறது இந்த ராகு கேதுகள். அப்போ இந்த ஜாதகமே ஒரு சிறப்பான ஜாதகம்.
கிரகங்கள் நிறையா இந்த மாதிரி ஒரு பொதுவாகவே நம்ம இப்போ இருக்கக்கூடிய சக மனிதர்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி 5 கிரகங்கள் சேரும்போது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படுது. ஆனால் இந்த அளவுக்கு புனித ஜாதகங்களாக அது இருக்கணும்னு அவசியம் இருக்காது மேக்சிமம். பட் இந்த புனித ஜாதகத்திற்கான காரணங்கள் இந்த சூரியன், குரு, செவ்வாய் இதெல்லாம் ஒரு காரணம். ஏன்னா 10ஆம் அதிபத்தில் ஆட்சி, 9ஆம் ஆதியும் 10ல் சம்பந்தப்படுறார், சூரியனும் உச்சம் பெறார், சூரியன் 2க்குரியவராகவும் வரார். இப்போ இதெல்லாம் ஜாதகருடைய இறைத்தன்மைகளை, இறை சக்தி நிறைந்த மனிதர்களாக காட்டுது. கௌதம புத்தர் அவர்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் வலிமை பெற்று நட்சத்திரமும் குருசார வலிமையை பெற்றிருக்கார். சிறந்த இறைசக்தி நிறைந்த மனிதராகவே அவர் வாழ்ந்த காலங்களிலேயே மதிக்கப்படக்கூடிய மனிதராகவே இருந்ததுக்கு அவருடைய ஜாதகமும் ஒரு சான்றுன்னு சொல்லி முடிக்கின்றேன். சுபம். நன்றி.